ஹாய்! வெல்கம் டூ கரண்ட் அஃபேர்ஸ் ஹப். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டிசம்பர் 8 கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து CAM அப்படின்னா கிரெடிட் அசஸ்மென்ட் மாடல்னு சொல்லலாம். இது ரிலேட்டடான குவிஸ் பார்ப்போம். த நியூ கிரெடிட் அசஸ்மென்ட் மாடல் வாஸ் லான்ச்டு பை அதாவது கிரெடிட் அசஸ்மென்ட் மாடல் வந்து லான்ச் பண்ணது யாரு அப்படின்னா யூனியன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இவங்க தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுதான் இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். என்ன பர்ப்பஸ்க்காக லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, டு சப்போர்ட் டிஜிட்டல் அண்ட் ஆட்டோமேட்டட் லோன் அப்ரைசல் ஃபார் MSME. அதாவது இந்த மைக்ரோ, ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் இருக்குல்ல, அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, என்ன சொல்றது, ஆட்டோமேட்டட் லோன் அப்ரைசலுக்காக சப்போர்ட் பண்றதுக்காக வந்து ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த கிரெடிட் அசஸ்மென்ட் மாடல்னு சொல்றாங்க. ஸோ, இதுல நமக்கு குவிஸும் தெரியணும். இதோட பர்ப்பஸ் என்ன? அந்த கிரெடிட் அசஸ்மென்ட் மாடலோட பர்ப்பஸ் என்ன? இது 2மே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஆம்பட்ஸ்மேன் ஸ்கீம். The Ombudsman Scheme 2024 to 2025 report was released under which framework? எந்த framework அண்டர்ல வந்து இந்த ஆம்பட்ஸ்மேன் ஸ்கீம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ரிசர்வ் பேங்க் இன்டகிரேட்டட் ஆம்பட்ஸ்மேன் ஸ்கீம் 2021. இந்த ஃப்ரேம்வொர்க் அண்டர்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கீம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்லுது. ஆ என்ன அதாவது இந்த ஆம்பட்ஸ்மேன் ஸ்கீம் வந்து என்ன அ பண் அ அந்த ஸ்கீம் வந்து எதுக்காக அப்டின்னா, கஸ்டமர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பேங்க் ரிலேட்டடா வந்து கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ரைஸ் பண்ணலாம். இந்த ஸ்கீம் அண்டர்ல அதுதான் சொல்றாங்க. டோட்டல் கம்ப்ளைண்ட்ஸ் இன்கிரீஸ்ட் பை 13.55% அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்ன சொல்றது, பேங்க்ஸ் ரிலேட்டடா வந்து கம்ப்ளைண்ட்ஸ் ஏதாவது அப்படின்னா, வந்து நம்ம வந்து இந்த ஸ்கீம் அண்டர்ல ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கம்ப்ளைண்ட்டோட பெர்சன்டேஜ் தான் வந்து 13.55 இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஃபினான்ஷியல் இயர் 24ல பார்த்தீங்கன்னா, எவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ் ரைஸ் ஆயிருக்குன்னா, 11.75 லேக்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ரைஸ் ஆயிருக்கு. அதுவே ஃபினான்ஷியல் இயர் 2025ல 13.34 வந்து அ அ ரைஸ் ஆயிருக்கு. விச் இஸ் இவ்ளோ பெர்சன்டேஜ் வந்து 13.55% வந்து ரைஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுலயும் நமக்கு எல்லா பாயிண்ட்ஸுமே தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பிளினரி மீட்டிங். இது ரிலேட்டடான குவிஸ் பார்ப்போம். வேர் வாஸ் த 18த் பிளனரி மீட்டிங் ஆஃப் த குளோபல் ஃபோரம் ஹெல்ட்? அதாவது 18த் பிளனரி மீட்டிங் வந்து எங்க கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அ நியூ டெல்லியில. பிளனரி மீட்டிங் அப்படின்னா ஒண்ணும் இல்ல. ஒரு பிக் மீட்டிங்ன்னு சொல்லலாம். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா. எல்லா என்ன சொல்றது, நெறைய அஃபிஷியல்ஸ வச்சு கண்டக்ட் பண்ற மீட்டிங் கூட சொல்லலாம். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா. அந்த ஈவென்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எங்க நடந்துச்சுன்னா, நியூ டெல்லியில. இதோட தீம் என்ன அப்படின்னா, டாக்ஸ் டிரான்ஸ்பரன்சி டெலிவரிங் அ ஷேர்ட் விஷன் த்ரூ இன்டர்நேஷனல் கோஆப்பரேஷன் அப்படின்னு சொல்றாங்க. மொத்தம் இதுல எத்தன மெம்பர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னா, 172 ஜூரிஸ்டிக்ஷன்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க. இந்த பிளினரி மீட்டிங்கோட எய்ம் என்ன அப்படின்னா, டு பிரிவென்ட் டாக்ஸ் எவேஷன். இந்த டாக்ஸ் கட்டாம வந்துட்டு மறைக்கிறாங்கல்ல, அத வந்து பிரிவென்ட் பண்றதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 18த் பிளனரி மீட்டிங் வந்து அ கண்டக்ட் பண்ணியிருக்காங்க நியூ டெல்லில அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ, இதுலயும் நமக்கு எல்லா பாயிண்ட்ஸுமே தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மென்ட். இது ரிலேட்டடான குவிஸ் பார்ப்போம். தி வேர்ல்ட் சம்மிட் ஆன் டிசாஸ்டர் மேனேஜ்மென்ட் 2025 வாஸ் ஹெல்ட் இன் எங்க இந்த வேர்ல்ட் சம்மிட் ஆன் டிசாஸ்டர் மேனேஜ்மென்ட் 2025 வந்து எங்க நடந்துச்சுன்னா, டேராடூன்ல வந்து நடந்துச்சுன்னு சொல்றாங்க. டேராடூன், உத்தரகாண்ட்ல வந்து இந்த சம்மிட் வந்து நடந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதான் இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்லுது. இதோட தீம் என்ன அப்படின்னா, ஸ்ட்ரெங்தனிங் இன்டர்நேஷனல் கோஆப்பரேஷன் ஃபார் பில்டிங் ரெசைலன்ட் கம்யூனிட்டீஸ். இதுதான் வந்து இதோட தீம். இந்த சம்மிட் வந்து எதுக்காக அது நடந்தது? அந்த எய்ம் அதோட ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா, டு ரெட்யூஸ் டிசாஸ்டர் ரிஸ்க்க வந்து ரெட்யூஸ் பண்றதுக்கு தான் வந்து இந்த சம்மிட் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. டேராடூன், உத்தரகாண்ட்ல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுவும் நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இந்தியாவோட பவர் கெப்பாசிட்டி பத்தி. இந்தியாஸ் பவர் கெப்பாசிட்டி இது ரிலேட்டடான குவிஸ் பார்ப்போம். இந்தியாஸ் டோட்டல் இன்ஸ்டால்ட் பவர் கெப்பாசிட்டி ஆஸ் ஆஃப் 31st அக்டோபர் 2025 இஸ். அதாவது எவ்வளோ பவர் கெப்பாசிட்டி வந்து 31st அக்டோபர் 2025 வந்து எவ்வளோ இன்ஸ்டால்ட் பவர் கெப்பாசிட்டி இருக்குன்னா, 505 ஜிகாவாட் கெப்பாசிட்டி வந்து இருக்குன்னு சொல்றாங்க. அதுதான் இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்லுது. என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரினியூவபிள் எனர்ஜி வந்து எவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்காங்க இந்தியா வந்து அப்படின்னா, 250.6 ஜிகாவாட் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க. டார்கெட் வந்து எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இந்தியா வந்து அப்படின்னா, 500 ஜிகாவாட் நான் ஃபாசில் கெப்பாசிட்டி பை 2030க்குள்ள அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாரி நியூக்ளியர் கெப்பாசிட்டி டார்கெட்ட வந்து இந்தியா வந்து எவ்வளோ வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னு நெனச்சிருக்காங்க அப்படின்னா, 100 ஜிகாவாட்டா எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நெனச்சிருக்காங்க பை 2047. ஸோ, இதுலயும் நமக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து சஞ்சர் சாத்தி.
இது ரிலேட்டடான குவிஸ் பார்ப்போம். விச் ஃபீச்சர் இன் சஞ்சர் சாத்தி அலோவ்ஸ் யூசர்ஸ் டு ரிப்போர்ட் ஃப்ராடுலன்ட் மெசேஜஸ் அண்ட் கால்ஸ். அதாவது என்ன ஃபீச்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஃப்ராடுலன்ட் மெசேஜஸ் அண்ட் கால்ஸ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சஞ்சர் சாத்தி இது வந்து ஆக்சுவலா ஒரு ஆப்ன்னு சொல்லலாம். அ அதுல வந்து என்ன ஃபீச்சர் வந்து சொல்லுது அப்படின்னா, சக்சு அப்படிங்கிற ஃபீச்சர் வந்து சொல்லுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆம். இது வந்து இதுல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்ப்போம். டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் ஹாஸ் மேட் சஞ்சர் சாந்தி மேண்டேட்டரி ஃபார் ப்ரீ இன்ஸ்டாலேஷன் ஆன் ஆல் நியூ ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இன் இண்டியா. அதாவது பார்த்தீங்கன்னா, என்ன சொல்றது? எல்லா நியூ ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லயும் பார்த்தீங்கன்னா, இந்த சஞ்சர் சாத்தி அப்படிங்கிற ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் வந்து சொல்றாங்க. ஆம். நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து யூசர் கேன் பிளாக் லாஸ்ட் ஆர் ஸ்டோலன் ஃபோன்ஸ் அக்ராஸ் எனி டெலிகாம் நெட்வொர்க். அதாவது பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஃபோன் தொலைஞ்சிருச்சு அப்படின்னா, இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருந்தா ஈஸியா நம்ம பிளாக் பண்ணிக்கலாம். அந்த மாரி சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து இட் இன்க்ளூட்ஸ் சக்சு அ ஃபீச்சர் டு ரிப்போர்ட் ஃப்ராட் கால்ஸ், எஸ்எம்எஸ் அண்ட் வாட்ஸ்அப் மெசேஜஸ். அதாவது இந்த ஃபீச்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்ன பண்ணுது அப்படின்னா, ஆ என்னென்ன இன்க்ளூட் ஆயிருக்கு அப்படின்னா, ஃப்ராட் கால்ஸ், எஸ்எம்எஸ் அண்ட் வாட்ஸ்அப் மெசேஜஸ் வந்து ஈஸியா ரிப்போர்ட் பண்ணும். இந்த ஃபீச்சர் வந்து அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ, இதுல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சஞ்சர் சாத்தி இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா, யாரு மேட் பண்ணது அப்படின்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன். இந்த பாயிண்ட் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். என்ன ஃபீச்சர் இருக்கு இது தெரிஞ்சா ஓகே தான். நெக்ஸ்ட் இந்த குயிஸோட இது ரிலேட்டடான ஒரு 2 குயிஸ் பார்ப்போம். விச் மினிஸ்ட்ரி ஆர் டிபார்ட்மெண்ட் மேண்டேட்டட் த ப்ரீ இன்ஸ்டாலேஷன் ஆஃப் சஞ்சர் சாத்தி ஆப் ஆன் நியூ ஸ்மார்ட் ஃபோன்ஸ்? இந்த கொஸ்டின்ஸ்க்கு வந்து மறக்காம கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் இந்தியாஸ் டோட்டல் இன்ஸ்டால் பவர் கெப்பாசிட்டி ஆஸ் ஆஃப் 31 அக்டோபர் 2025? இந்த 2 கொஸ்டினுக்கும் மறக்காம கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க. ஸ்டே கன்சிஸ்டன்ட் அண்ட் ஸ்டே கான்ஃபிடென்ட். பை.